முறை நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பிரமாதமா இருக்குன்னு பேசிட்டேன். கோயம்புத்தூர்ல ட்ரெயின் ஏறுனா என் கோச்சில் ஒருத்தர் வந்து நின்று கேட்குறாரு, 75 ரூபா கொடுன்னு. என்ன இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுனீங்களே? ஆமாம், புக்கு வாங்கினேன். சரி, படித்தேன். நீங்கள் பேசினது தான் சூப்பராக இருந்துச்சு, புக்கில் ஒன்றும் இல்லை, என் 75 ரூபா கொடுங்கன்னு. அதனால் அடுத்தவர்களை வாசிக்க வைத்து நீங்கள் கேட்காதீர்கள், நீங்கள் படித்து கடந்து போங்க. இந்த கோனாறு, நாடாறு, செட்டியாறு யாரும் வேணாம், மூல நூலை படிக்க தொடங்குங்கள். ஒரு முறை புரியாமல் போகும், இரண்டாவது முறை புரியும், நிச்சயம் புரியும். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றில் 183வது பாடலில் சொல்கிறான், உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்பது நன்று. ஆசிரியர் இருக்கிறார்களா? அவர்கள் துன்பப்படுகிறார்களா? அவர்கள் துன்பப்படாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்து உருபொருள் கொடுத்து, நீ துன்பப்பட்டு சம்பாதித்த காசையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து, இதனால் எனக்கு என்ன பயன் என்று நீ கோபப்படாமல் குழந்தையே பெண்ணே படித்துக்கொள் என்கிறான் அந்த தலைவன். கடைசியா சொல்வான் பாருங்க, 4 வரியில முகத்துல அறையிற மாதிரி சொல்லுவான், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும், கீழ்ப்பால் ஒருவன் கற்கின், மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே. என்ன அர்த்தம்? தாழ்ந்த ஜாதிங்கிறானா? நீ பொம்பளை அவ்வளவுதான்றானா? படிச்சிரு. படிச்சா எவன்லாம் அப்படி சொல்லிட்டு சுத்துறானோ, அவெல்லாம் மேல மேலன்னு சொல்லிட்டு சுத்துறானோ, அவன்லாம் உன் காலடிக்கு வந்துருவான். இப்படி சொல்கிறான் ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். நான் வாசிக்கிறேன், வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. நான் ஒரு வெளிச்சத்தை சொல்கிறேன், நான் பார்த்து படித்து உணர்ந்த ஒரு வெளிச்சத்தை உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன். இந்த மார்ச் 8 மகளிர் தினம்னு சொன்னோம்ல, இந்த மகளிர் தினத்துக்கு ஒரு தாற்பயம் உண்டு. என்ன தெரியுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும், அவர்களைப் போலவே 8 மணித்தியாலம் நாங்கள் வேலை செய்வோம் என்கின்ற போர் குரலுக்கு கிடைத்த பரிசுதான் மார்ச் 8 உலக மகளிர் தினம். அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கோல போட்டி, அழகி போட்டி. ஏங்க, போயிட்டு வர பொம்பளை பிள்ளைய குட்டிச்சவர் மேல ஏறி நின்று மார்க் போட்டானா அவனுக்கு பொறுக்கின்னு பேரு. அப்படித்தானே? இந்த ஊர்ல வேற பேரா? சென்னையில் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே பேர் தானா? அதை விட கிட்ட வார்த்தை எதுவும் இல்லையா? மானமுள்ள தமிழர்கள் வாழுகின்ற இடமாயிற்று. போற வர பொம்பளை பிள்ளைக்கு மார்க் போடுறவன் அதே பொம்பளை பிள்ளைய தானேப்பா மேடையில நடக்க விட்டு கோட் சூட் போட்டு முன்னால உட்காந்து மார்க் போடுற. அதுக்கு பேர் அழகி போட்டின்னு சொல்ற. அத மகளிர் தினத்தன்னைக்கு கொண்டாடுறாங்களே, என்ன பண்றது? சமையல் போட்டி, சமைச்சு சமைச்சது கூட நான் ஒண்ணு சொல்றேனே, இவர் சொல்றார், பெரியார் சொல்கிறார், பெண் விடுதலை ஒன்றும் இல்லை, நீங்க இங்க கண்டிப்பா கிடைக்கும். பெண் ஏன் அடிமையானால்னு ஒரு புக்கு குழந்தை. இளம் பெண்களுக்கு சொல்கிறேன், படித்து விடுங்கள். ஆண்கள் மிரள்கிறார்கள், படித்து விடுங்கள். நான் ஏன் அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்பதனை நான் புரிந்து கொள்கின்ற பொழுது அதிகார சக்திக்கு நான் சவாலாகிறேன். இவ்வளவுதான் சூட்சுமம். நான் ஒன்றை புரிந்து கொள்வது, பாருங்க, நான் சிலப்பதிகாரம் படிக்கிறேன். சிலப்பதிகாரத்திற்கு மையமாக வந்த கொற்றவை என்கின்ற நூலை வாசிக்கிறேன். ரெண்டுமே வாசிக்கிறேன். இளங்கோவின் கண்ணகி, ஜெயமோகனின் கொற்றவை, ரெண்டுத்தையும் நான் நிறுத்தி பார்க்கிறேன். ரெண்டுத்தையும் முடிஞ்சா படிச்சிருங்க. பூம்புகார் படம் கிடையாது, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை படிச்சு பாருங்க, 13 வரியில கதை முடிஞ்சிருச்சுங்க. தேரா மன்னான்னு ஆரம்பிப்பாவ, 13 வரி தான். நான் நிறைய சொல்லல, அப்படி ஒரு எடிட்டிங் பண்ணியிருப்பாரு இளங்கோ. இளங்கோலாம் சாதாரணமான ஆள் இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, இந்த நாட்டுக்கு என்னங்க பேரு? என்ன பேரு இந்த நாட்டுக்கு? அதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிறோமே, இந்த மாநிலத்துக்கு என்ன பேரு? சென்னை. நான் இருக்கிற ஊர். கல்வி சிறந்த தமிழ்நாடு,
புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இது தமிழ்நாடு. சட்டப்பெயர் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றுதான் இதை குறிக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் எழுதுகிறான் இளங்கோ. அவன் கண்ணகியை படைக்கிறான். கண்ணகியை நான் பாத்திரமாக பார்க்கிறேன். ரொம்ப சூப்பரான பாத்திரம். அவ அந்த இதெல்லாம் வழக்குரை காதையெல்லாம் சூப்பருங்க. இந்த பெண்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சண்டை போடப்படாது. என்ன மேட்டரோ அதை பேசணும். நம்ம சண்டை போட்டு தான் சீரழிஞ்சு போறோம். ஆண்கள் சண்டை போட மாட்டாங்களே, சண்டை அப்பதான் ஆரம்பிக்கும். சூப்பரா சொல், கடைசியா நீ இப்ப என்னதான் சொல்ற? இன்னும் ஆரம்பிக்கலையா? அவங்களுக்கு தெரியும் ரிசல்ட் ஓரியன்ட், நாம ப்ராசஸ் ஓரியன்ட். சண்டை போடுவோம்ல, கண்ணகி சண்டெல்லாம் ஒண்ணுமே போடல. நற்றிரம் படரா கொற்கை வெந்தே, இவ்வளவுதான் சொல்ற கெட்ட வார்த்தை. கல்வனை கோரல் கடும் கோன்மை அன்று, நற்றிடம் படரா கொற்கை வேந்தே, என்னுடையது மாணிக்கம் உடையறி. அவ்வளவுதான். மணி உடையறி தருக என தந்து தான் முன் வைப்ப. எடிட்டிங் பாருங்க எப்படி இருக்குது. 3 மணி நேரம் படம் காட்டுறாங்கல்ல, இல்ல 3 மணி நேரம் படம் எல்லாம் கிடையாது. அப்படியா குடு. கண்ணகிய கால் சிலம்பு உடைப்ப, முடிஞ்சு போச்சு. வாய் முதல் தெரித்தது மணி. மணி கண்டனன் வளைந்த செங்கோலன் பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கழ்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். முடிஞ்சு போச்சு கதை. இவ்வளவுதான் சிலப்பதிகாரமே அப்படின்னு சொல்றோம்ல. ஆனால் புறம் சார்ந்த சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அகம் சார்ந்த சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவதே இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 24 வயசுங்க கண்ணகிக்கு. 12 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இந்த கோவலன் போயிட்டான். இல்ல 12 வருஷம் இல்லைங்க, யாருக்கோ புள்ள பெற்றிருக்காங்க. அவளுக்கு தெரியாதா? காதுல செய்தி வராதா? உட்கார்ந்து இருக்காங்க. அவ அக வாழ்க்கையை பாருங்க. பெண்கள் நிறைய பேருக்கு பாடம். நான் ஒண்ணு சொல்றேன் குழந்தைகளை, கோவலனின் சாவு கோவலனின் தீவினையால் நிகழவே இல்லை. சிலப்பதிகாரம் என்கின்ற புத்தகத்தை என் போதி மரமாக வைத்துக் கொண்டு நான் சொல்லுகிறேன், கோவலனின் சாவு அவன் தீவினையால் நடக்கவே இல்லை, கண்ணகியின் நேர்மையால் நடந்தது. கண்ணகியின் நேர்மைதான் அவனை கொன்றது. ஒன்னும் சொல்லலீங்க. அவ அமைதியா இருக்கிறா. வந்து கேட்கிறான், நிக்கிறான். நான் அந்த காட்சியை சொல்றேன், எப்படி அது போதி மரமானதுன்னு சொல்றேன். உட்கார்ந்து இருக்காங்க. இதாங்க காட்சி. கேமரா ஆன் பண்ணுங்க. தூண் சாஞ்சி உட்கார்ந்து இருக்கா. ஒருத்தன் வரான், கண்ணகிங்கிறான். எங்கேயோ கேட்ட குரல், 12 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருக்கா. ஐயோன்னு எந்திரிக்கிறா. அவன்தான் மானே தேனேன்னு சொன்னானே, விட்டுட்டு போயிட்டானே, ஒரே நாள்ல போயிட்டானே, அவன் தான். கண்ணகி அப்படி ஒன்னும் சொல்லல, அவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. வந்தவன் பேசினான். சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம் பாடி எனக்கு நாணத்தகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நடிகையோட ஆடி சலதி அவளோட போய் வாழ்ந்து, எங்க 12 வருஷம் அந்த பொண்ணோட வாழ்ந்திருக்கான். வாழ்ந்த அந்த பெண்ணை என்ன சொல்கிறான் இவன்? சலதி என்கிறான். சலதியோடு வாழ்ந்து குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம் பாடி எனக்கு நாணத்தகும். நாணத்தால வந்து நிக்கிறமானோட நான் இப்படி பார்த்தா, ஓ காசு தொலைச்சிட்டேன்னு வர்றியா? ஒன்னும் கவலைப்படாத, உன் காலில் போட்டிருக்கிற சிலம்பு இருக்கு, இந்தான்னு செருப்பு எடுக்கிற மாதிரி அதை எடுத்து கொடுத்தா. எடுத்துட்டு போனா. இல்ல கண்ணகி, உன்னோடு வாழத்தான் வந்திருக்கிறேன். ஒண்ணுமே பேசலைங்க அந்த பொண்ணு. அக்கத்துல துணி 4 எடுத்து கட்டிக்கிட்டு அம்மா அப்பா யாருக்கிட்டையும் சொல்லல, மாமனார் மாமியார் யாருக்கிட்டையும் சொல்லல, போலாங்கன்ட்டு நின்ட்டா. பயந்து போனாங்க. கோவலன் செத்த இடம் அது. தவறு செய்துவிட்டு தன் முன்னால் வந்து நிற்கக்கூடிய கணவனுக்கு அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாம, முகத்தில் அறைந்து கொண்டு அழாமல், போலாம் வாங்க என்று உறுதியாக நின்ற அந்த கண்ணகியை எனக்கு பிடித்திருக்கிறது. போறா
கடைசியா சாவரத்துக்கு முன்னால இந்த கேள்வியை அவன் கேட்கிறான். நிறைய ஆண்கள் மிரண்டு பாக்குறாங்க. இதுல என்ன இருக்குது சொல்றேன். கோவலன் செத்த இடத்த சொல்றேன். கோவலன் எங்க செத்தான் தெரியுமா? கேக்குறான், கண்ணகி நான் வந்தேன், ஒண்ணுமே பேசலையடா. எழு என்றதும் எழுந்தனை, கண்ணகி என் செய்தனைன்னு கேட்ட உடனே எங்க அம்மா சொன்னான், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன் என்று சொன்னான். என்னால எந்த வாழ்க்கையை மாத்திக்க முடிஞ்சுதா? உன்னை கூட்டிட்டு வர முடிஞ்சுதா? என்னோட உன்னை வாழ வைக்க முடிஞ்சுதா? உனக்கு பிள்ளை பெறறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதா? எந்த வாய்ப்பும் இல்லடா. அதனாலதான்டா வானுடனே வந்துட்டேன்னா. இன்றைக்கு நம் கண்ணகி, நம் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி அப்படி சொல்ல வாய்ப்பில்லை. சொல்லிட்டாவ, அங்க செத்தாம. கொற்றவையில் எழுதுகிறார் ஜெயமோகன், உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், கவுந்தி அடிகள் நடை போட்டு நீலியாக இருக்கக்கூடியவள் கவுந்தி அடிகளாக வந்து அவளை கூட்டிட்டு போவாங்க. கண்ணகிக்கு கவுந்தி தந்த அந்த நீலி தந்த பரிசு என்ன தெரியுமா? ஆண்களுக்கு சொல்லுகிறேன், இது பெண்களுக்கான உலகம் இல்லை, இது ஆண்களுக்கான உலகம். உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை என்று. அதை தந்தான் ஜெயமோகன் கொற்றவையின் வாயிலாக கண்ணகிக்கு. பாலைவனத்தில் போகின்ற பொழுது சென்னாயின் கண்களை கொடுத்தான். மலையில் ஏறுகின்ற பொழுது குரங்கின் கண்களை கொடுத்தான். வயலில் போகின்ற பொழுது நண்டுகளின் கண்களை கொடுத்தான். ஏன் ஐயா நீ கண்களை கொடுத்தாய் என்று நான் கேட்கிறேன். ஒரு எழுத்தாளன் போதி மரமாக நின்று தன் புத்தகத்தை என் மீது கவிழ்த்து சொல்லுகிறான். அந்த பெண்ணுக்கு மறுக்கப்பட்டதே உலகம் தானே. அந்த உலகத்தை அவளுக்கு தருவதை விட வேறு என்ன பரிசை அந்த கண்ணகிக்கு நான் தந்துவிட முடியும்? அதனால் தான் அவளுக்கு அத்தனை கண்களை நான் கொடுத்தேன் என்று சொல்கிறான். வாழ்க்கை என்பது நமக்கு முன்னால் விரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. வாசித்து விடுங்கள், படித்து விடுங்கள். என் முதுமைக்கு நான் காத்திருக்கிறேன் தோழமைகளே. கண்கள் மட்டும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. ஏனென்றால் படித்து கடப்பதற்கு அத்தனை புத்தகங்களை சேமித்து வைத்திருக்கிறேன். உடல் மரணம் நோக்கி நடை பயில்கின்ற பொழுது அந்த கடைசி நிமிடங்களை நான் புத்தகத்தின் ஊடாகத்தான் வாழ விரும்புகிறேன். இப்படி சொல்கிறேன். இதோ வரப்போகிறார் கனிமொழி அவர்கள். அவர் ஒரு கூட்டத்தில் பேசினதை சொல்றேன். நான் பேச போகின்ற கூட்டங்களை காட்டிலும் பேச்சை கேட்க போகின்ற கூட்டங்களில் நிறைய நான் கற்றிருக்கிறேன். அப்படி நான் கற்றுக்கொண்ட ஒரு மேடை அவர்கள் இருந்த ஒரு மேடை. அது அரசியல் மேடை அல்ல, அது ஒரு இலக்கிய மேடை. 8000 கவிதைகள் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய். 8000 கவிதை வந்திருந்தது உலகத்திலிருந்து. லிங்குசாமி சார் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் நினைவு நாளில் வெளியிடப்பட்டது புத்தகம். புத்தகத்தில் 50 கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் தொகுப்பு. அந்த தொகுப்பிற்கான அந்த வெளியிலே தமிழ்நாட்டின் அத்தனை சாம்பவான்களும் உட்கார்ந்து இருந்தார்கள், எஸ்ரா உட்பட எல்லாரும் இருக்கிறாங்க. கனிமொழி அக்காவும் இருக்காங்க. பேசுகிறார்கள். வெளியீட்டு விழா தொடங்குகிறது. 3 முதல் பரிசு பெற்ற கவிதைகள் அறிவிக்கப்படுகின்றன. பிரமாதமான கவிதைகள். என்ன கேட்டா, பரிசு பெறுவதா பரிசு பெற இல்லையா என்பதல்ல இலக்கியத்திற்கான நோக்கம். நம் மனதை புரட்டி போடுகிறதா? ஒரு மனதையாவது புரட்டி போடுதா? இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீர்கள், இத்தனை பேருக்கும் என் பேச்சு புரிந்து விட வேண்டும் என்று இல்லை. யாராவது ஒருத்தருடைய மனதை தட்டிவிட்டதா? என் பயணம் வெற்றி. கவிதை அதைத்தான் செய்யும். முதல் பரிசு பெற்ற கவிதை பிரமாதமான கவிதை. நான் நிறைய அவைகளில் சொல்லி இருக்கிறேன். வாடியது கொக்கு. இளைஞர்களுக்கு புரிந்தால் கைத்தட்டுவார்கள், முதியவர்களுக்கு புரிந்தால் அமைதியாக இருப்பார்கள். வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். சரியா? அடுத்து ஆனா ஒன்று சொல்றேங்க, இந்த அவை தான் உடனே கைத்தட்டுது. மற்ற அவைகள்லாம் 10 செகண்ட் ஆகும். ஷார்ப்பா இருக்கிறீங்க. இரண்டாவது கவிதை, இரண்டாவது பரிசு பெற்ற கவிதை தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்று கொண்டது நதி. செகண்ட் பிரைஸ், வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. தேர்ட் பிரைஸ், சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். சூப்பரா இருந்துச்சு. 3 பிரைஸ். நான் புத்தகம் வாங்கினேன் 50 ரூபாய் கொடுத்து, படிச்சு பார்க்குறேன். 50 கவிதையும் சூப்பருங்க.
நான் பிரைஸ் கொடுத்துருந்தேன்னா அது வேற. அக்கா கனிமொழிக்கு வேற கவிதை பிடிச்சிருச்சு. அக்கா கனிமொழி அதை பேசும் போதுங்க அவங்க கண்கள் பளபளத்ததை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு மாபெரும் தலைவியா அப்படி தெரிஞ்சாங்க அந்த அம்மா. என்ன கவிதை தெரியுமா அது? இதை விட தலைமைத்துவத்துக்கு வேற என்ன கவிதை இருக்க முடியும்? உறுதியான இரும்பு பெண். அவள் வேலு நாச்சியாராக வந்தாள், நான் குயிலியாக இருக்க தயாராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட பெண் வந்து நின்னு பேசுறா. கடைசி இலையும் உதிர்த்த பிறகு, காட்சிப்படுத்திக் கொள்ளுங்க, கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். ஏ அப்பா, என்ன லீடர்ஷிப்ங்க அது! கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருந்தேன்னா அது வேற கவிதைக்கு. அந்த கவிதை சொல்றேன், அதுலதான் இருக்கு. யார் எழுதினார் தெரியல. பனிப்படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அதை விட சூப்பரான கவிதைலாம் இருக்கு உள்ள. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர். அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். அடுத்தது பாருங்க, ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. எனக்கு தெரிஞ்சு 21ஆம் நூற்றாண்டின் ஆக எழுச்சி பெற்ற கவிதை பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. நான் மீன் குஞ்சுதான், என் துடுப்பு சின்னதுதான், நான் அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை. இந்த உணர்வு இருக்குல்ல, இது போதி மரமாக உயர்கிறது. உங்களிடத்தில் பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கிறது. சிறகை விரித்து வாருங்கள், ராஜாளியாக பறந்து வாருங்கள். நம்முடைய முதல் தேடலாக இனி என்ன இருக்க வேண்டும்? நம்முடைய முதல் தேடலாக கல்வி இருந்தது, நம் முதல் தேடலாக பொருள் இருந்தது, நம் முதல் தேடலாக வாழ்வியல் வசதிகள் எல்லாம் இருந்தது. இனி நம்முடைய முதல் தேடல் நலம் ஆக மட்டுமே இருக்க வேண்டும். ஆரோக்கியம்தான் நம் அத்தனை பேரின் முதல் தேடலாக இனி இருந்தாக வேண்டும். ஆரோக்கியம் என்பது நம்முடைய மேண்டேட். இனிமேல் அது ஒரு சாய்ஸ் இல்லை, இனிமேல் அது மேண்டேட். அதை தேடித்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழலுக்கு வந்துவிட்ட நிலையில் அதையே தலைப்பாக வைக்கலாம் என்று நலம் இனி முதல் தேடல் என்கிற தலைப்பை நான் கொடுத்தேன். தேடித்தான் எல்லாவற்றையும் பெற்றாக வேண்டும். பல விஷயங்களை, கல்விக்காக எத்தனை தேடினோம், பொருளுக்காக எத்தனை விஷயங்கள் தேடினோம். நலத்திற்காக நம் தேடல் எப்படி இருக்கிறது? உண்மையில் நலத்திற்காக நாம் எதை தேடுகிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே தேடுகிறோமா, இல்லை கிடைப்பதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா, இல்லை சொல்வதையெல்லாம் நாம் யாரோ ஒருவர் சொல்வதை, இல்லை ஊடகங்கள் முன்னால் நமக்கு சொல்வதை, இல்லை என்றால் எதில் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதோ அந்த வெளிச்சம் காட்டக்கூடிய இடங்களில் விட்டில் பூச்சிகள் போவது போல நாம் போய் அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா, இல்லை அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தோன்னா, உண்மையில் நலம் குறித்த தேடல் நம்மிடையே ரொம்ப குறைந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. இப்பொழுது கோவிட் காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு கூடியிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் கடந்த 30-40 ஆண்டுகளாக நாம் உண்மையில் நலத்திற்கான நமது மெனக்கெடல் அல்லது நலத்திற்கான நம் கரிசனங்கள் எந்த அளவில் இருந்தது என்று யோசித்து பார்க்கும்போது நிறைய நேரத்தில் நாம் சரியாக தேடவில்லை என்பது ரொம்ப ஊர்ஜிதமாக தெரிகிறது. என்ன வச்சு நான் யோசிச்சு பார்க்குறேன், இதே மைதானத்தில் நான் ஓடி இருக்கிறேன். அதாவது பாளையங்கோட்டையில் இந்த புதுப்பேட்டை தெருவில் இங்கே வசித்து கொண்டிருக்கும் பொழுது அப்பவும் இதே மாதிரி தான் கொஞ்சம் ஊட்டமாக கொழுன்னு இருந்தப்ப உடலை எடையை குறைக்கணும், போய் ரவுண்ட் அடி அப்படின்னு எங்கள் அப்பா விரட்டி விட்டு இதே கிரவுண்டில் இப்படியே சுற்றி ஓடி இருக்கோம். ஆனால் ஓடிட்டு அப்படியே அந்த கார்னரில் இப்போ இருக்கான்னு தெரியல, தேவி டீ ஸ்டால்னு ஒன்று உண்டு, அங்கே போய் முட்டைக்கோஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு போயிட்டு நானும் வெயிட்டை குறைச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி வரைக்கும் குண்டாவே உருண்டையாக தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது தோணுச்சு. இப்படி தானே ஓடணும், இப்போல்லாம் சீட்லாம் போட்டிருக்காங்க, முன்னாடி இதெல்லாம் கிடையாது. அப்படியே இந்த பெஞ்சில் உட்காந்து எவ்வளோ நேரம் கதை அடிச்சிருப்போம், இதே இடத்துல கதை அடித்து நம்ம உடலுக்கு ஓடுறதுக்காக ஓடாமல் இங்கே உட்காந்து ஊர்க்கதை பேசிகிட்டு இருந்த நாட்கள் எத்தனையோ உண்டு அப்படிங்கிற நினைவுகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த வகையில் நலத்திற்கான மெனக்கடல்களுக்கு நாம் நிறைய நேரங்களில்
ஏமாற்றி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு, இல்லை என்றால் பல ஒரு குதூகலமான விஷயங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டுதான் இருந்திருக்கவே ஒழிய உண்மையில் நாம் அதற்கு மெனக்கெடவில்லை என்பதை சமீப காலத்திலான பல புள்ளி விவரங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இப்போ திட்டக்குழுவுக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் நிறைய எண்களாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தை திட்டமிடும் பொழுதும் என்ன எண்ணிக்கையில் இருக்கிறது, ஒரு நிர்வாகம் எப்படி பார்க்கும் அதை அப்படிங்கிறப்ப ஒரு புள்ளி விவரங்களாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நான் நெல்லை மாவட்டத்தை கொஞ்சம் எட்டி பார்ப்பேன். எல்லாத்துலேயும் அது ஒரு பொருளாதார இதாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஒவ்வொரு இது பார்க்கும்போது நம்ம ஒரு சொந்த வீடு இல்லை, சொந்த ஊர், தாய்மடி, அப்போ அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு எட்டி பார்ப்போம். நிறைய நேரங்களில் சில விஷயங்கள் இது ஏன் இங்கேயும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மன குறை வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு NFHS அப்படின்னு ஒரு டேட்டா, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிம்பாங்க. அந்த புள்ளி விவரங்களை வச்சு தான் எல்லா இடங்கள்லையும் பல திட்டங்கள் அரசாங்கம் அந்த புள்ளி விவரத்தை வச்சு பண்ணுவாங்க. அந்த டேட்டாவில் வச்சு பார்க்கும்போதும் நம்ம மாவட்டத்தில் என்ன இருக்குது, தருமபுரியில் எப்படி இருக்குது, சென்னையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எளிய ஒரு விஷயம், அனீமியா, இரத்த சோகை. மற்ற வியாதியெல்லாம் விட்டுறலாம், புற்றுநோய், இரத்த கொதிப்பு, சர்க்கரை, நிறைய விஷயம் பேசலாம். ஆனால் ரொம்ப அடிப்படையான ஒரு சாதாரண எளிய தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இரத்த சோகை, இரும்பு சத்து குறைவினால் வரக்கூடிய ஒரு நோய், அனீமியா அப்படின்னு சொல்கிறது. திரும்ப திரும்ப 40 ஆண்டுகளாக எத்தனையோ விஷயங்களை அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது, நாமும் நிறைய செய்து கொண்டே இருக்கோம். நிறைய இரும்பு சத்து மாத்திரை கொடுக்குறாங்க, வயிற்றுக்குள்ளே பூச்சி இல்லாமல் இருக்குது, வெளியே போகிறதுக்கு பூச்சியை வெளியே தள்ளுவதற்கான மாத்திரைகள் கொடுக்குறாங்க. நம்ம நிறைய சத்து மாவு கஞ்சிகள், குழந்தைகளுக்கு சத்து மாவு கஞ்சிகள் இருந்தும் இன்றைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட 45லிருந்து 50% மக்கள் இரத்த சோகையில் இருக்காங்க. நம்புவோமா? இங்கே இருக்கிற ஒரு 200-300 பேருக்கு அவன் 500 பேர் உட்கார்ந்துருக்கோன்னா உறுதியாக சொல்ல முடியும் இங்கே ஒரு 200 பேருக்கு இரத்த சோகை இருக்கிறது. ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 பெண்களுக்கும் ஆண்களுக்கு ஒரு 12.5 இருக்கணும். அதனுடைய அளவு ரொம்ப குறைந்தபட்சம் அவ்வளோவா அது இருக்கணும். ஆனால் பெருவாரியான நம்முடைய பெண்களில் எல்லாருக்கும் 9.5 தான் இரத்த அனீமியாவினுடைய இரும்பு சத்தினுடைய அளவு அந்த அளவுக்கு தான் இருக்குது. பார்ப்பதற்கு அது ஒன்றும் இல்லை. அது என்ன பண்ணுது, மைல்டு அனீமியா பற்றி கவலையப்பட வேண்டாம், மாடரேட் அனிமியா பற்றி கவலையப்பட வேண்டாம், சிவியர் அனிமியாவை தான் சிகிச்சைக்குள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன விஷயம் மருத்துவர்களிடையும் சரி பொதுமக்களிடையும் சரி ரொம்ப ஆழமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் அதை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கிறேன். ஒரு அனீமியா அப்படிங்கிறது ஒரு இரும்பு சத்து, ஹீம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரத்தத்தில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற அளக்கிற ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், நம்முடைய அந்த இரும்பு சத்து, அந்த இரும்பும் நம்ம ரத்தத்தில் இருக்க ஒரு புரதமும் சேர்ந்து ரத்தத்தில் இருக்குது. நம்ம சுவாசிக்கிற காற்றை அந்த இரும்பு சத்து தான் எடுத்துக்கொண்டு செல்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகுது. நவீன உடல் இயங்கியல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பணுக்களோடு இருக்கக்கூடிய அந்த ஹீம், அதுவும் ரத்தத்தில் இருக்க புரதம் சேர்ந்த விஷயம்தான் நாம் சுவாசிக்கிற பிராணனை அத்தனை செல்களுக்குள்ள கொண்டு போகுது. ஒருவேளை ஒரு 11.5-12 இருக்க வேண்டிய அந்த ஹீமோகுளோபின் 9-8 இருந்ததுன்னா 30-35% குறைவாக தானே இருக்குது. அப்போ 30-35% நம் சுவாசிக்கிற காற்றில் ஆக்சிஜனை எடுத்துட்டு நம் உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்திலேயோ கல்லீரலையோ மூளையிலையோ இதயத்துக்கோ போக வேண்டிய பிராணம் 30% குறைவாக தான் இருக்கும். அது உயிர் வாழ்வுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்முடைய இயக்கத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நம்முடைய செயல்பாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குட்டி குட்டி இரத்த நாளங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் சிதைவடைந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ 55 வயது 60 வயது ஆகும் பொழுது தான் அதனுடைய அத்தனை வெளிப்பாடுகளும் ஒன்றொன்னா வந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பார்க்கிறோம், சர்க்கரை நோய் கூட்டிகிட்டு இருக்கு, ரத்த கொதிப்பு கூட்டிகிட்டு இருக்கு, பல காரணங்கள் நமக்கும் தெரியும். நிறைய அரிசி உணவு சாப்பிட்றது, நிறைய இனிப்பு சாப்பிட்றது, நம்முடைய உடல் பயிற்சிகள் குறையிறது, நிறைய உப்பு சாப்பிட்றதுனால வரக்கூடிய இரத்த கொதிப்பு, தூக்கமின்மையினால் வரக்கூடிய இரத்த கொதிப்பு, உடல் உழைப்பு இல்லாதனால வரக்கூடிய இரத்த சர்க்கரை, இது இல்லாமல் நம்முடைய மன அழுத்தம், உடல் அழுத்தம், நம் மனதில் மகிழ்ச்சியின்மை, இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய நோய்களை பற்றிலாம் தெரியும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி, இதெல்லாம் பின்னாடி 40 வயதுக்கு மேலே 35 வயதுக்கு மேலே வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி குட்டி பிள்ளையா ஒரு 4 வயது 5 வயதிலிருந்தே நாம் இரும்புச்சத்தை குறைவாக வைத்திருப்பது இது எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரமாக அமைகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மற்ற வியாதியெல்லாம் பின்னாடி பார்ப்போம். முதல் விஷயமாக இன்றைக்கு நெல்லை மாவட்ட மக்கள் நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் இரும்புச்சத்தை சரியாக வச்சுருக்கோம். நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் சரியாக இருக்கா?
ஒரு பெரிய அந்த சோதனைக்கு 10 ரொம்ப ஒரு மிக 10 ரூபாய் 20 ரூபாயில் நீங்கள் அந்த சோதனையை தெரிந்து கொள்ளலாம். வெளியே அத்தனை அரசாங்க மருத்துவமனையிலும் இலவசமாக செய்து கொள்வார்கள். பள்ளியில் அத்தனை பள்ளிகள்லையும் குழந்தைகளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அளவை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ஆனால் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய, அதை உதாசீனப்படுத்தக்கூடிய மனசு நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இந்த சோகை பெருகி கொண்டே போகிறது. இளம் வயதில் பெருசாக தெரியறதில்லை, ஆனால் ஒரு திருமணமாக கூடிய வயதில் குறிப்பாக பெண்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு இரத்த சோகை இருக்கும்போது அப்போதான் தெரியவே வரும். போய் டாக்டர் என்னடா குழந்தை தெரிப்பு ரொம்ப தள்ளி போகுதே, இல்லை என்றால் மாதவிடாய் சீராக இல்லையே, மாதவிடாய் 28 நாட்களுக்கு ஒரு முறை 3 நாட்களோ 4 நாட்களோ இரத்தப்போக்கு இருக்க வேண்டிய அந்த பெண்ணுக்கு 40 நாள் 50 நாளைக்கு அப்புறம் தான் இரத்தப்போக்கு வருது. ஒருவேளை 60 நாள் 70 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதவிடாய் 1 மாத காலம் தொடர்ந்து அவர்களுக்கு இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருக்குதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா இந்த இரத்த சோகையினால் இந்த மாதவிடாய் கோளாறா, இல்லை என்றால் மாதவிடாய் கோளாறினால் இந்த இரத்த சோகை வந்துதான்னு ஒரு குழம்பக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த பெண் தன்னுடைய இரும்பு சத்து எவ்வளவு குறைவு இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. நண்பர்களே, நாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக முதலில் செய்ய வேண்டிய விஷயமாக என் மனதில் இன்றைக்கு படுறது இந்த இரத்த சோகையை நாம் சிறு வயதில் இருந்தே சரியாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக பெண்கள் எங்களுடைய ரத்தத்தில் என்ன அனிமியா இருக்குது, என்ன அயன் லெவல் இருக்குது, நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஓரளவுக்கு இன்றைக்கி எனக்கு ஓ பாசிட்டிவா, ஏபி பாசிட்டிவா, ஏபி நெகட்டிவான்னு எல்லாருக்கும் தெரியும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரத்த அளவு எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிந்திருக்கணும். சரி, சற்று குறைவாக இருக்கிறது என்ன செய்யலாம்? கொஞ்சம் குறைவாக இருக்கு, உடனே எலும்புச்சத்து மாத்திரை போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மைல்டு அனிமியாவாக இருக்கும், உணவிலேயே அதை சரி செய்து வரலாம். எப்படி? இன்றைக்கு நமக்கு கண்ணு முன்னாடி நம்ம கைவசம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறுதானியம் கம்பு. இந்த கம்பையும் ஒரு அரிசியும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரிசியை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்கிறது. வாரத்துக்கு 2-3 நாட்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கம்பஞ்சோறு, இல்லை கம்பில் ஒரு அடை, இல்லை ஒரு கம்பு தோசை, ஏதாவது ஒரு வகையில் அந்த கம்பை உணவில் சேர்த்து கொண்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இரும்பு சத்து கிடைக்கும். கருவேப்பிலையில் இருக்குது, எள்ளில் இருக்குது, அத்தியில் இருக்குது, பேரீச்சையில் இருக்குது. ஆனால் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. சில மருத்துவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் அதுக்காக 1 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிடுவீங்களா, அப்படி தான் அயனை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி கணக்கு இல்லை. ஒவ்வொரு உணவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கம்பு தோசைக்கு எள்ளு சட்னி சாப்பிட்டு விட்டு, இல்லைன்னா கருவேப்பிலை சட்னியை தொட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் வெளியே போகும்போது ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு அத்திப்பழத்தை சாப்பிட்டு விட்டு சென்றால் ஒவ்வொன்றிலும் இரும்பு கிடைச்சிடும். அப்படியான ஒரு டைவர்சிஃபைடு ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோம் நெடு நாட்களாக. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு ஃபுட்டு இல்லை. அதனுடைய ஒரு முக்கிய காரணம் தான் இது மாதிரி ஒரு இரும்புச்சத்து குறைவு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு உணவிலும் இது எனக்கு எந்த வகையில் உடல் நலத்துக்கு நலமாக இருக்கும், எந்த அளவுக்கு எனக்கு சிறப்பு தரும், இது வர இருக்கக்கூடிய நோய்களையும் போக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அதற்கான தேடல் பல்வேறு இந்த உணவு சார்ந்த விஷயங்களின் உரைகளை கேட்பது, பேசுவது, எத்தனை நூட்கள், எத்தனை புத்தகங்கள் அடிக்கிறேன். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி குட்டி புத்தகங்களில் ஒரு மிகப்பெரிய புரட்டி போடக்கூடிய பல்வேறு செய்திகள் வரும். இந்த புத்தக திருவிழாக்கள் என்பது ஏதோ ஒரு நாள் மாலை பொழுது நம்மலாம் வந்தோம், அந்த பக்கம் போய் நிறைய உணவு இருக்குது, நல்லா வாங்கி பெரிய பெரிய டெல்லி அப்பளம்லாம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் சுண்டல் வாங்கி சாப்பிட்டோம், அப்படியே ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டு வாக்கிங் மாதிரி போகிறோங்கிறதுக்கு இல்லை. இங்கிருந்து ஒரு புத்தக திருவிழாவிலும் ஒரு 10 புத்தகங்களை நாம் வீட்டுக்கு எடுத்துட்டு சொன்னோம்னா அது ஒரு மிகப்பெரிய அறிவுக்கான முதல் தேடல் இந்த நூலை வாங்கிட்டு செல்வதுதான் துவங்கும். நமக்கு முன்னால் பேசிய மயன் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு காணி குடியிருப்பு, ஒரு திசையை வைத்து வீடை எப்படி கட்டுகிறார்கள், அந்த ஏற்ற இறக்கத்தை வைத்து, நீரோட்டத்தை வைத்து, நிலப்பரப்பை வைத்து வீடை கட்டுறாங்க. அதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்குன்னு அவங்க அழகாக பேசிட்டு வந்தாங்க. மனித இனம் தொடர்ந்து அனுபவமாக இப்படியான வாசிப்புகளில் எப்படியெல்லாம் விரிந்திருக்கிறது உலகம் என்று பல வகையில் பேசியிருக்காங்க. நான் ஒரு புத்தகம், குட்டி புத்தகம், ஒரு கொஞ்சம் பெரிய புத்தகம், ஸ்பைசஸ் என்ற ஒரு நூல், ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த புத்தகம். அந்த ஸ்பைசஸ் என்கிற நூல் படித்தப்போ தான் அது வெறும் ஒரு 23 சாப்டர் தான். ஒரு சாப்டர் நம்மளுடைய சாதாரணமாக நாம் உணவில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு மணமூட்டிகளை, கருவேப்பிலையை பற்றி, வெங்காயத்தை பற்றி, மிளகை பற்றி, சீரகத்தை பற்றி, ஓமத்தை பற்றி, கருஞ்சீரகத்தை பற்றி ஒரு ஆங்கில பேராசிரியர், அவர் ஒரு பரத் அகர்வால்னு அவர் மிகப்பெரிய ஒரு புற்றுநோய்க்கான மருத்துவர், அவர் அந்த புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை எதேச்சையாக படிக்கக்கூடிய அதனுடைய முதல் பக்கம், அதனுடைய ப்ரிஃபேஸ், அந்த ஆத்தர் எழுதுகிற முதல் பக்கம்,
அந்த முதல் பக்கத்தை படித்து உறைந்து போயிட்டேன். அவர் சொல்றாரு, அவர் உலகெல்லாம் நான் பெரிய மருத்துவ கட்டுரைகள் பண்ணியிருக்கேன், பல நாடுகளில் போய் படித்திருக்கிறேன். இப்போ வந்து அவர் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார். நான் மிகப்பெரிய மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கிறேன், ஆனால் இங்கே எதுவும் போகாத, நான் படித்த எம்பிபிஎஸ் படிக்காத எங்கள் பாட்டி இதில் நான் எழுதியிருக்கிற 23 விஷயங்களையும் என் அம்மாவும் பாட்டியும் தினம் எனக்கு உணவில் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பரத் அகர்வால் எழுதியிருக்கார் புத்தகத்தில். நம்மளுடைய அவ்வளவு ஒரு சிறப்பான பொக்கிஷங்களான பல்வேறு மருத்துவ குணமுடைய விஷயங்கள் நம்முடைய உணவில் அன்றாடம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாசிப்பு அவசியமாக இருக்கு. எத்தனை பேருக்கு நமக்கு வந்து நம் ஊரை பற்றி தெரியும்? நம் ஊர் பாளையங்கோட்டையை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு மிக தெளிவாக தெரியும்? தோ பரமசிவம் ஐயா அவர்கள் பாளையங்கோட்டையின் வரலாறுன்னு ரொம்ப சின்ன புத்தகம், மிக அதாவது ஒரு 60-70 பக்கங்களில் ஒட்டு மொத்தமாக ஒரு 300 வருஷம் இந்த பாளையங்கோட்டை நிலத்தில் என்னென்னலாம் எங்கெங்கு எப்படி நடந்ததுன்னு மிக தெளிவாக ஆதாரங்களுடன் எழுதிய புத்தகம். நம்ம ஒவ்வொருத்தர் பாளையங்கோட்டைக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம வீட்டில் அந்த புத்தகம் இருக்கணும், அந்த புத்தகத்தை நாம் வாசிக்கணும். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில், பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் அந்த நூல் எனக்கு தெரியாது, அதில் இருந்த பல்வேறு சம்பவங்கள் தெரியாது. தோப்பா ஐயாவிடம் பழகியப்போ ஒவ்வொரு முறை பேசும்போதும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. பாப்பாத்தி கிணறு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு தெரியாது, ஓ இது பாப்பாத்தி கிணறுங்கிற ஒரு கிணறு வந்து அது ஒரு கிளாரிந்தா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கெட்டின கிணறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த கிளாரிந்தா எங்கிருந்து வந்தாங்க, ஒரு எப்படி ஒரு கோகிலா என்கிற தஞ்சையில் இருக்கக்கூடிய மராட்டி பெண் ஒரு இராணுவ வீரர் கூட்டி வந்து அதுக்கப்புறம் அவர்கள் கிளாரிந்தாவாக மாறி அவர் எப்படி ஒரு பள்ளியை திறக்கிறார், ஒரு கிணறை திறக்கிறார், அந்த கிணறு இன்னும் சேவர் பள்ளிக்கு முன்னாடி அந்த கிணறு இங்கே இருக்கிறது என்று அந்த ஒரு செய்தி அவர் புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. எத்தனை முறை சைக்கிளில் குறுக்க நெடுக்க மேரி சார்ஜென்ட், கத்தீட்ரல், சென்ட் சேவியர்ஸ், ஜான்ஸ், இந்த பக்கம் டெஃபண்டம் ஸ்கூல், பிளைண்ட் ஸ்கூல்னு சுற்றிருப்போம். ஆனால் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு பின்னாடி, ஒரு பள்ளிகளுக்கு பின்னாடி, ஒரு சாலைகளுக்கு பின்னாடி ஒரு பெரும் வரலாறு இருந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அந்த கண் தெரியாதருக்கான பள்ளிக்கு அந்த ஆக்ஸ்மித் அந்த சிஸ்டர் வந்து அவங்க வந்து லண்டனில் போய் அந்த பிரெய்லி முறையை தான் படித்து அந்த ஆனாவண்ணா 12 எழுத்துக்களுக்கும் பிரெய்லி எழுத்துக்களை படிச்சுட்டு வந்து திரும்பி வந்து இங்கே இருக்கக்கூடிய சுப்பு அப்படின்னு அவங்க ஒரு பையன் வந்து இங்கே கலெக்டருக்கு வந்து அந்த சாமரம் வீசக்கூடிய பணியில் இருந்த பையன், கண் தெரியாத ஒரு பையனுக்கு அதை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து உலகத்தில் முதலாக இந்தியாவில் முதலாக அந்த பிரெய்லி எழுத்து தமிழ் மொழியில் தான் ஆக்கப்பட்டது. அது ஆக்ஸ்மித் அவர்கள் இந்த பள்ளியில் உருவாக்கிறது எவ்வளவு பெரிய செய்தி நமக்கு. ஒரு பாளையங்கோட்டைக்காரராக நமக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாமா? எவ்வளவு முக்கியமான, அப்படி ஒவ்வொரு விஷயங்களை பற்றி ஒரு பள்ளி, ஒரு தெரு, இந்த கொத்தளம், இந்த கட்டபொம்மன் இருக்கக்கூடிய கொத்தளம் எங்க, அந்த மாவட்ட மைய நூலகம் இருக்கக்கூடிய வாசல் எந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ இருக்க அரசு அருங்காட்சியகம் எப்படி கிழக்கு வாசல், அத்தனையும் அந்த பாளையங்கோட்டை வரலாறுங்கிற ஒரு குட்டி புத்தகத்தில் மிகச்செம்மையாக தோப்பா அவர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகத்தை இங்கே வாங்கிட்டு போக வேண்டாமா? நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் வீட்டில் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு நூல். இப்படியான வாசிப்புகள் பல விஷயங்களை நமக்குள்ள ஒரு திறவுகோலா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.